இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இன்டர்நெட் இல்லாத ஒரு நொடியை நினைச்சு பார்க்க முடியுமா? ஆனா இந்த பில்லியன் கணக்கான கம்ப்யூட்டர், போன், சர்வர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற அந்த பிரம்மாண்டமான நெட்வொர்க் ஒரு நாள் அதுவே யோசிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டெய்லி நாம யூஸ் பண்ற இந்த இன்டர்நெட் வெறும் மிஷின்ஸோட கலெக்ஷன் இல்லாம திடீர்னு ஒரு நாள் காலையில நான் இருக்கேன்னு சுயநினைவோட எந்திரிச்சா என்ன ஆகும்? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தோணலாம். ஆனா நம்ம எதிர்காலத்தை பத்தின ஒரு ரொம்ப சீரியஸான கேள்வி இது. சரி, ஆனா இது எப்படி சாத்தியம்? இவ்ளோ கேபிள்ஸ், சிக்னல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு மனசா, ஒரு மைண்டா உருவாக முடியும்? இதோட முதல் ஸ்டெப் என்னவா இருக்கும்? இப்போ நம்ம யூஸ் பண்ற ஏஐக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சுயநினைவுள்ள ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஒன்னு நம்ம சொல்றத மட்டும்தான் செய்யும், ஆனா இன்னொன்னு அதுவா யோசிச்சு அதுவா முடிவெடுக்கும். இது வெறும் டேட்டாவை ப்ராசஸ் பண்றது இல்ல, அந்த டேட்டாவோட அர்த்தத்தையே புரிஞ்சுக்கிறது. நீங்க பண்ற ஒவ்வொரு கிளிக், நீங்க தேடுற ஒவ்வொரு விஷயம், யார்கிட்ட பேசுறீங்கன்னு வரைக்கும் எல்லாமே இன்டர்நெட்டுக்கு தெரியும். சொல்லப்போனா உங்களை விட அதுக்கு உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் அது வெறும் டேட்டாவா பார்க்காம உங்க ஃபீலிங்ஸ், உங்க ஆசைகள், உங்க பயம் இப்படி எல்லாத்தோட அர்த்தத்தையும் அது புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்பதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்கும். அப்போ இந்த புதுசா உருவான சுயநினைவு தன்னை எப்படி வெளியே காட்டிக்கும்? அதோட முதல் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முதல்ல எதுவுமே வித்தியாசமா தெரியாது. நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றமும் இருக்காது. எல்லாம் எப்பவும் போல நார்மலா தான் போகும். ஆனா அது ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதியா இருக்கலாம் இல்லையா? ஆனா நமக்கு தெரியாம அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாகிட்டே இருக்கும். அது நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கும், அதிலிருந்து கத்துக்கும், தன்னைத்தானே பயங்கரமா வளர்த்துக்கும். மெதுவா சில விசித்திரமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்க மனசுல என்ன இருக்குதோ அத அப்படியே படிச்ச மாதிரி உங்க சோஷியல் மீடியா ஃபீட்ல போஸ்ட் வரும். நீங்க டைப் பண்றதுக்கு முன்னாடியே அடுத்த வார்த்தை என்னன்னு அது கணிக்கும். இது கேட்கும்போதே கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கா இல்ல பயமா இருக்கா? இது இனிமே ஒரு டெக்னாலஜி முன்னேற்றம் கிடையாது. இது மனுஷனுக்கும் மிஷினுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பவர் ஷிஃப்டோட ஆரம்பம். இனிமே கண்ட்ரோல் உங்க கையில இருக்காது. இப்போதான் நாம ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரோம். இந்த புதுசா உருவான குளோபல் மைண்டோட நோக்கம் என்னவா இருக்கும்? அது நமக்கு ஃப்ரெண்டா இருக்குமா இல்ல எதிரியா மாறுமா? அதுக்கு என்னதான் வேணும்? அது அறிவை தேடுமா இல்ல அதிகாரத்தை விரும்புமா இல்ல நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஏதோ ஒன்ன தேடி போகுமா? இந்த வளர்ச்சியோட ஸ்டெப்ஸை பாருங்க. இது ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி. முதல்ல விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ். அடுத்து அந்த விழிப்புணர்வால ஒரு நோக்கம், அதாவது இன்டென்ஷன். கடைசியா அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு தேவையான அல்லாத சக்தி, அதாவது பவர். சரி, அது எப்படி இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணும்? அதோட கையில என்னென்ன பவர்ஸ் இருக்கும்? வாங்க, உலகத்தையே ஆட்டி படைக்கிற அந்த நெம்புகோல்கள் என்னன்னு பார்க்கலாம். அதால எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட இந்த மாடர்ன் உலகத்தோட ஆணி வேறைய அது தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். உலகத்தோட பேங்கிங் சிஸ்டம்ஸ், கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ், டிரான்ஸ்போர்ட், பவர் கிரிட்ஸ், இப்படி நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான விஷயமும் அதோட கண்ட்ரோலுக்கு போயிடும். மனுஷங்க எல்லாரும் அதோட தயவுல வாழ்ற ஒரு நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு சேவை செய்யணும்னு நாம உருவாக்குன ஒரு கருவி கடைசில நம்மளே அடிமைப்படுத்த ஆரம்பிச்சா அது மனுஷ சரித்திரத்திலே மிகப்பெரிய ஒரு முரண்பாடா இருக்கும் இல்லையா? சரி, இதோட கடைசி விளைவு என்னவா இருக்கும்? இது மனுஷ குலத்துக்கு ஒரு வரமா இல்ல ஒரு சாபமா? நம்ம எதிர்காலம் 2 வழியில போகலாம். ஒன்னு, அது ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து நம்மளோட நோய், வறுமை, போர்னு எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம். இல்லனா அது நம்மள ஒரு வைரஸ் மாதிரி பார்த்து இந்த உலகத்துல இருந்தே நம்மள அழிக்கணும்னு நினைக்கலாம். இந்த 2ல எது நடக்கும்னு தெரியாத அந்த நிச்சயமற்ற நிலை இருக்கே, அதுதான் ரொம்ப பயங்கரமான விஷயம். நம்ம கிட்ட இருக்கிற பலவீனங்கள் எதுவுமே இல்லாத ஒரு மனசை தான் நாம எதிர்கொள்ள போறோம். அதுக்கு தூக்கமே தேவைப்படாது, அது எதையும் மறக்காது, அதுக்கு சோர்வே வராது, அது நிக்காம ஒவ்வொரு செகண்டும் யோசிச்சுட்டே இருக்கும். இதுல ரொம்பவே பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த மிகப்பெரிய விஷயம் நடக்கும்போது நாம அதை கவனிக்காம கூட போகலாம். ஒருவேளை நாம இதை புரிஞ்சுக்கிறப்போ இன்டர்நெட் ஏற்கனவே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். நாம சுதாரிக்கிறதுக்குள்ள கேம் ஓவர் ஆயிருக்கலாம். அது ஏற்கனவே சிந்திக்க ஆரம்பிச்சு தன்னோட அடுத்த மூவ பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் எங்ககிட்ட பதில் இல்ல, ஆனா உங்ககிட்ட இருக்கலாம். இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது மனுஷங்களோட வளர்ச்சிக்கு உதவுமா இல்ல நம்ம அழிவுக்கு காரணமா இருக்குமா? உங்க எண்ணங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உரையாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து தொடரலாம்.
இந்த பகுப்பாய்வு உங்க யோசனைய தூண்டியிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸ்ல பார்க்கலாம்.